அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது விவாக பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கார்த்திகை மாத சுக்லபட்சத்தின் 5ஆம் நாளை விவாக பஞ்சமி என நாம் கொண்டாடுகிறோம். ஸ்ரீராமர் சீதாதேவியின் திருமணம் இந்த நாளில்தான் நடைபெற்றதாக பழம்பெரும் புராணங்கள் கூறுகின்றன. விவாக பஞ்சமியானது மாபெரும் சிறப்பு மிக்கது. திரேதா யுகம் துவங்கி இந்த நாள் தேவர்களாலும் தெய்வங்களாலும் கொண்டாடப்படும் தினமாக இருந்து வருகிறது. இந்து பஞ்சாங்க முறையையும் சனாதன பாரம்பரிய முறையையும் இந்த நாளை விவாக பஞ்சாமையாக கொண்டாடுகிறோம். இந்த தினத்தில் பல ஆலயங்களில் சீதாராம கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. வட இந்தியாவில் ஏராளமானவர்கள் இந்த அற்புத தினத்திலேயே தங்களின் பிள்ளைகளின் திருமணங்களை நடத்துவார்கள். விவாகா என்றால் அது திருமணம் என்று அர்த்தமாகும். விவாக பஞ்சமியானது மாபெரும் சிறப்பு மிக்கதாகவே இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. விவாக பஞ்சமினால் பல முகூர்த்த நேரங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது அனைத்து விதமான குடும்பங்களுக்கும் ஒரு ஏற்ற நன்னாளாகவே குறிப்பிடப்படுகிறது. இந்த மங்களகரமான விவாக பஞ்சமி தினத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமணத்தில் உள்ள அனைத்து தடைகளும் உள்ளகும் தாங்கள் விரும்பிய மன வாழ்க்கை அமையும். இந்த நாளில் ராமர் சீதைக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்தாலேயே அல்லது இந்த நாள் திருமணம் செய்து கொண்டாலோ அவர்கள் ராமர் சீதையைப் போல் நல்ல அன்பான கணவன் மனைவியாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகும். அதே நேரத்தில் விவாக பஞ்சமி தினத்தில் திருமணம் செய்து கொண்டால்தான் ராமர் சீதை இருவரும் தங்கள் திருமண வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதால் மிதிலை, நேபாளம் போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த நாளில் தங்கள் மகளுக்கு திருமணத்தை கண்டிப்பாக தவிர்க்கிறார்கள். ஆனால் அதிகமான மக்கள் விவாக பஞ்சமி தினத்தில் திருமணங்களை விழா போல நடத்துவது உண்டு. அதனை வழக்கமாகவே கொண்டுள்ளார்கள். இந்த நாளில் விரதம் இருந்து ராமர் சீதையை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும், மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கையாகும். திருமண தடைகள் விலகும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக பஞ்சமி என்றாலே மாபெரும் சிறப்பு மிக்க நன்னாளாகும். இந்த நாளில் விவாக பஞ்சமி தினத்தில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முக்கியமாக ராமபிரானை வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாகவே நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். ராமருக்கு திருமணத்தின் போது வயது 13 வயது. ராவன் சீதையிடம் பிச்சை கேட்கும் இடத்தில் வந்தபோது அவள் தன்னை ராமரின் மனைவியாகவும் தசரதனின் மருமகளாகவும் அறிமுகப்படுத்தி கொண்டாள். வனவாச காலத்தில், அதாவது வனவாசம் செய்தபோது தன் கணவருக்கு 25 வயது என்றும் ராமரை மனதிலிருந்து அயோத்தியில் 12 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் அவள் தொடர்ந்து கூறுகிறார். இதிலிருந்து ராமர் திருமணத்தின் போது 13 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நாம் புரிந்து கொள்ளலாம். ராமரின் பிறந்த தேதி கிமு 5114 ஜனவரி 10ஆம் தேதியாகும். மதியம் 12:30 மணி என கணக்கிடப்பட்டுள்ளது. ராமரின் வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் முன்னோக்கி சென்றால் ராமரின் திருமண ஆண்டு கிமு 5101 என நாம் அறிந்து கொள்ளலாம். முக்கியமாக இது மிகவும் நன்றாக ஒத்துப்போனால் மற்றும் கடத்தலுக்கு முன்பு சீதா ராவனுடன் பேசிய உரையாடலுடன் சரியாக பொருந்துகிறது. எனவே இந்த ஆண்டு 2000 முக்கியத்துவம் பெறுந்த நாளாகும். 2025 கார்த்திகை மாதம் மாபெரும் சிறப்பு மிக்கது. ராமர் மற்றும் சீதையின் திருமணம் இன்றைய நேபாளத்தில் தலைநகரான மிதிலாவில் உள்ள ஜனக்பூரில் நடைபெறுகிறது. இன்று வரை மார்கஷிரா சுக்லபட்ச பஞ்சமி தினம் ஜனக்பூரில் விவாக பஞ்சமி என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருகின்றனர். விவாக பஞ்சமி தினம் நேபாள நாட்டில் தேசிய விடுமுறை. 7100 ஆண்டுகளாக இந்த கொண்டாட்டம் தொடர்கிறது என நம்பப்படுகிறது. விவாக பஞ்சமி என்றால் மாபெரும் சிறப்பு மிக்க பஞ்சமி என்று கூறப்படுகிறது. பஞ்சமி தினத்தில் எவர் ஒருவர் வராகி தேவியையும் மற்றும் லக்ஷ்மி, ராமர் அவர்களை வழிபடுவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாகவே நடைபெறுகிறது. இந்த நாள் ராமரும் சீதாதேவியும் திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது. சீதாதேவியின் தந்தை ஜனகர் மன்னர் சுயமரம், அதாவது மணமக்களை தேர்ந்தெடுத்த விழா ஏற்பாடு செய்தார். சிவபெருமான் ஜனகருக்கு கொடுத்த வில்லை
தூக்கக்கூடிய துணிச்சலானவர் சீதையை மணப்பார் என்பது அவரது நிபந்தனை. ராமர் வில்லை எளிதாக தூக்கியது மட்டுமல்லாமல் அதை உடைத்து சீதாதேவியை மணைந்தார்கள். பகவான் ராமர் விஷ்ணுவின் அவதாரம். அவர் தூய ஆன்மா. சீதாதேவி மாயாவி அலங்காரத்தை பிரதிநிதிப்படுத்துவார். அகங்காரமும் ஆன்மாவும் இணைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம். அகங்காரம் சுயத்தில் கரைகிறது. சுயத்தை உணரும் போது அகங்காரம் மறைந்துவிடும். ராமாயணத்தில் ராமருக்கு சீதாதேவியின் திருமணம் பற்றி படிக்க விரும்புகிறது. முக்கியமாக ராமருக்கு மஞ்சள் நிற ஆடைகளையும் சீதாதேவிக்கு சிவப்பு நிற ஆடைகளையும் சமர்ப்பிக்கின்றனர். முக்கியமாக இந்த பஞ்சமி சடங்குகள் என்னவென்றால் மாபெரும் சிறப்பு மிக்கதாகவே இன்றளவும் பேசப்படுகிறது. விவாக பஞ்சமி தினத்தில் எவர் ஒருவர் அதிகாலையில் இருந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு மாபெரும் முக்கியத்துவமான மற்றும் சிவபிரான் மற்றும் ராமபிரான் மகாலட்சுமி தேவி அனைவரையும் மனதில் நினைத்து கொண்டு வழிபடுகிறார்களோ அவர்களே மாபெரும் சக்தி வாய்ந்த கணவன் மனைவியாக மாறுகிறார்கள். முக்கியமாக விவாக பஞ்சமி 2025 அன்று ராம விவாக உற்சவ 2025 ஆகும். பஞ்சமி திதியானது 2024 அதாவது 24 நவம்பர் மற்றும் 2025 9:22 மணிக்கு முடிவடைகிறது. முக்கியத்துவம் புரிந்த இந்து மதத்தில் விவாக பஞ்சமி ஒரு சிறப்பு நாளாகவே உள்ளது. இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் மகாசிக் மாதத்தின் சுக்லபட்சத்தின் 5ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது. பஞ்சமி இந்து மதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதனால் விவாக பஞ்சமி ராம் விவாக என்று அழைக்கப்படுகிறது. இந்த மதத்தில் விவாக பஞ்சமி ஒரு பண்டிகையைப் போலவே கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி நகரில் இந்த பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் மற்றும் நேபாளத்தில் மிதிலா பகுதியில் ஸ்ரீ ராமருடன் தொடர்புடைய கோயில்கள் மற்றும் புனித இடங்களில் சீதா மற்றும் ராமன் திருமணம் விழா விவாக பஞ்சமி தினம் கொண்டாடப்படுகிறது. வேதங்களின்படி விவாக பஞ்சமி தினம் ஒரு புனிதமான நாளாக இருக்கிறது. இந்தியா மற்றும் நேபாளத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து ராமர் சீதா கோவில் பகுதிகளிலும் விவாக பஞ்சமி விழா கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அயோத்தியில் இது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் ராமர் சீதா தேவி கோவில்கள் விளக்குகள் மற்றும் மலர் மாலைகள் அலங்கரிக்கப்படுகின்றன. கோவில்கள் உள்ள அனைத்து தெய்வங்கள் ஸ்ரீகளும் புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. இந்த நாள் ராமர் சீதா கோவில்களில் திருமணம் போன்ற உரையாடல்கள் நடைபெறுகின்றன. இந்த சமூக நிகழ்ச்சி ராம் விவாஹ் உற்சவ் என்று பிரபலமாக அறியப்படுகின்றன. ஜோதிடத்தின்படி விவாக பஞ்சமி நாள் திருமணத்திற்கு உகந்த நாளாக கருதப்படுவதில்லை. ராமரும் சீதா விவாக பஞ்சமி நாள் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் இந்த நாள் சாதாரண மக்களுக்கு திருமணத்திற்கேற்றதாக கருதப்படவில்லை. என்னென்றால் ராமன் மற்றும் சீதாவின் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துக்கங்களும் கஷ்டங்களும் நிறைந்ததாக இருந்தது. அதனால்தான் இந்த நாள் திருமணம் செய்வது ஒருவரின் திருமண வாழ்க்கை ராமர் மற்றும் சீதாவை போல வேதனையாக மற்றும் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.